ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னா ரைஸை வச்சு எப்படி ஆன்டி ஏஜிங் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது சொல்லப்போனால் கொரியன் சீக்ரெட் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் இந்த ரைஸ் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இது சொல்லப்போனால் ஒரு ஆன்டி ஏஜிங் நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு க்ரீம்னு தான் சொல்லணும். நம்ம ஸ்கின் பார்க்குறக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு ஒயிட்னிங் காம்ப்ளெக்ஷன் கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த ரிங்கிள்ஸ் எதாவது இருந்தால் அதெல்லாமே நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் டார்க் ஸ்பாட்ஸ் எதாவது இருந்தால் அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேத்துக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாமே நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுத்து நம்ம ஸ்கின் பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா செட்டில்டாக இருக்கும். வாங்க இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். இது சொல்லப்போனால் ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு க்ரீம்னு தான் சொல்லணும். நான் இங்கே எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுலில் ரைஸ் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ரைஸ் எடுத்துக்கோங்க. ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் பி இருக்குது. அதுக்கப்புறம் பவர்ஃபுல்லான ஒரு ஆன்டி ஆக்சைட் இருக்குது. இது நேச்சுரல் பியூட்டி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இது இப்போ ஜப்பான்லேயும் கொரியன்லேயும் ஒரு நல்ல ஒரு டிஐஒய் மெத்தடில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்க விமன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ஒரு சீக்ரெட்டான ஒரு க்ரீம் அப்படின்னு தான் சொல்லணும். ரைஸில் பொதுவாகவே நம்ம ஸ்கின்ஸில் இருக்கக்கூடிய அந்த கொலாஜன் எல்லாமே நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுத்து நம்ம காம்ப்ளெக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து ஸ்மூத் அண்ட் க்ளோவாக ஸ்பாட்லெஸ் க்ளோவாக வச்சுக்கும். நல்லா பிளட் ஃப்ளோ கூட நம்ம இன்க்ரீஸ் ஆகும். நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் எடுத்துகிட்டு நல்லா ஒரு க்ளீன் பவுலில் வாஷ் அவுட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ராப்பராக இந்த மாதிரி நான் சோக் பண்ணி நல்லா ப்ராப்பராக வாஷ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே ஒரு பவுலில் வாட்டரை 2 or 3 கப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா அந்த பவுலில் நம்ம ரைஸ் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா இது பண்ணிங்கன்னா சாதம் மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதை மேஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்டெய்னர் வச்சு இப்போ நல்லாவே ஒரு க்ளீன் பவுலில் ஸ்டெயின் பண்ணிவிட்டு அந்த மேஷ் பண்ணோம் பார்த்திங்களா, நம்ம மேஷ் பண்ணாவே அந்த ஸ்டெயின் பண்ணும்போது அந்த ரைஸில் வாட்டர் வரும். அந்த வாட்டர் தான் நல்லா எஃபெக்டிவான வாட்ரு. ஸோ அது உங்களுக்கு தேவையான அளவு நல்லா அந்த ஸ்டெய்னர் வச்சு இந்த ரைஸை ஃபுல்லாகவே ஃபில்ட்ரு பண்ணி ரைஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்படி தான் நம்ம ரைஸ் வாட்டர் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மள நல்லா பார்க்குறக்கு ஒரு க்ரீமியான ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சம் லைட்டாக ஸ்டிக்கியான ஒரு பேஸ்ட்டு தான் நம்மளுக்கு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த பவுலில் நான் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அது கூட விட்டமின் இ கேப்சூல்ஸ் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு பாட்டிலில் மெடிக்கல் ஸ்டோர்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இல்லை என்கிட்ட கேப்சூல்ஸ் தான் இருக்குது அப்படின்னா ஒரு 2 கேப்சூல்ஸ் யூஸ் பண்ணாவே போதும். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் கேப்சூல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிளிசரின் ஆட் பண்ணுறேன். கிளிசரின் 1 டேபிள் ஸ்பூன் கிளிசரின் ஆட் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா மிக்சராக இது பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணுறேன். ஆலோவேரா ஜெல்லி இது கூட ஆட் பண்ணிக்கிங்க. இது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டாவே போதும். உங்களுக்கு மேபி நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா எல்லாத்தையுமே நல்லா அலோவர் நல்லா மிக்ஸ் அவுட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் அவுட் பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்ரீமியான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இது நல்லா ஃப்ராக்ரன்ஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் ஜாரில் கூட நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதோட செல்ஃப் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்ரிஜரேட் பண்ணனா 4 or 5 டேஸ் இதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை டே டைம் ஆர் நைட் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா பார்க்குறக்கு ஸ்கின் பார்க்குறக்கு நல்லா செட்டில்டாக நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.